இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, இந்த ஐடியா நமக்கு ஃபர்ஸ்ட்டே வரல பார்த்தீங்களா? என்னன்னா, இந்த மாரி பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு சாலிட் கலர்ல இல்ல பிளாக் கலர்ல வந்து குடுக்கும்பொழுது, அந்த பெயிண்ட் வந்துட்டு பின்னாடி இருக்க பேப்பர்ல, அப்புறம் அந்த எட்ஜ்லலாம் வந்துட்டு பட்டுரும். ஸோ, அத பிரிவென்ட் பண்றதுக்காக அதுக்கு அடியில வந்துட்டு ஒரு நார்மல் பேப்பர், வேஸ்ட் பேப்பர் வச்சாலே வந்துட்டு அந்த மாரி படாம நம்ம வந்துட்டு பிரிவென்ட் பண்ணிரலாம். ஸோ, இன்னைக்கு டேட் 13 ஆஃப் 100 டே 100 பெயிண்டிங் சேலஞ்சில என்ன பெயிண்ட் பண்ண போறேன்னா, வந்துட்டு ஒரு பபிள் தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போறோம். நார்மலா அந்த பபிள்ஸ் வந்து விடுவோம்ல, அந்த பபிள்ஸ் தான். ஸோ, அத வந்துட்டு இன்னைக்கு 3டி எஃபெக்ட்ல இருக்கிற மாரி வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாரி ஒயிட் கலர்ல ஸ்டென்சிலா ஒரு சாதாரண ஒரு மூடிய வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கு அந்த எஃபெக்ட் குடுக்குறதுக்காக அந்த மாதிரி கிளாசி ஃபினிஷ் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷ் குடுக்குறதுக்காக, சைட்ல இந்த மாரி ரேண்டமா வந்துட்டு லைன்ஸு அப்புறம் அந்த மாரி டீட்டெயிலிங்லாம் வந்து குடுத்துட்டேன். ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணாலே மேக்ஸிமம் வந்து அந்த லுக் வந்துரும். பட் ஆனா வந்துட்டு நீங்க கலர்ஸ் இந்த லைட் பிங்க் அப்புறம் அந்த ப்ளூ கலர்லாம் குடுக்கும்பொழுது, அது ஒரு டைமென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ இதே மாரி குட்டி குட்டியா கொஞ்சம் போட்டீங்கன்னா, இப்படி தான் வந்து அவுட்புட் வந்துருந்துச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.